இரண்டாவது விஷயம் என்னன்னா, அவருக்கு கீழ்ப்படுகிறது அல்லது அவருக்கு சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. போட்ல அவர்களை ஏற்றிக்கொள்ள என்னவா இருந்தாங்களா? மனதா இருந்தார்கள். உடனே அவர்கள் படகு போக வேண்டிய இடத்திற்கு போய்விட்டது. தேவனை பிரியப்படுத்தி நீங்கள் வாழ்கிறது தான் உங்க வாழ்க்கையில, உங்க படகுல அவரை ஏற்றிக்கொள்ள மனதா இருக்கு. எத்தனையோ படகு நின்றுச்சு. இயேசு கேட்டார், பிரசங்கம் பண்ண இந்த படகை எனக்கு தருவியா அப்படின்னு பேதுருட்ட கேட்டார். அவன் கொடுத்தான். அந்த போட்ல ஏறி உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரசங்கித்தார். எத்தனை பேர் போட்டை கொடுக்கலன்னா அவன் கொடுத்தான். ஆண்டவர் கொடுத்ததுனால ஏறி உட்கார்ந்தார். கீழ்ப்படிதல் அல்லது அவருக்கு பிரியமாய் வாழுதல், அவரை பிரியப்படுத்தி வாழ்தல், அவரை கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிறது, அவருக்கு இடம் கொடுப்பது அல்லது அவரை சார்ந்திருப்பது தான் அவர் படகுல ஏற்றதுக்கு சமம். சீசர்கள் அப்படி ஏற்ற மனதாய் இருந்தார்கள் பாருங்க. அவர்கள் போக வேண்டிய கரையை உடனே பிடித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம படகுல இருக்காரா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்குள்ள இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம், நம்ம தேவனால் தான் நம்ம நடத்தப்படுறோம் சொல்லுவோம். ஆனா நம்ம தேவனுக்கு பிரியப்படுத்தி எல்லாம் வாழ்றோமாங்கிறத நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்களுடைய சுய சித்தத்தை நீங்கள் செய்கிறீர்களா அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்களா? உங்களுடைய விருப்பத்தை செய்கிறீர்களா அல்லது ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிறீர்களா? அல்ல ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு அவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறதா, இல்லை உங்களுடைய சுய சித்தத்தின்படி நடத்தப்படுகிறதாங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். அப்படி செய்யும் போதுதான் அவர் நம்ம படகுல ஏறிட்டாருங்கிறது அர்த்தம். மெயினா சொல்ல போனா கீழ்ப்படிதல் அவரை சார்ந்திருது. ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை விடணும். செய்யும் போதுதான் நம்ம படகுல அவர் ஏறணும்.